கேப்கட்ல இருக்க அந்த கர்வ் டூல் யூஸ் பண்ணி எப்படி கஸ்டமா ஒரு ஸ்மூத் ஸ்லோ மோஷன் சிம்பிளா மேக் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேப்கட் வீடியோ எடிட் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கிளிப் வந்து கேப்கட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க இம்போர்ட் பண்ண கிளிப் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்மூத் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வரணுமோ அந்த பிளேஸ்ல இருந்து ஒரு 4-5 செகண்ட் முன்னாடியும் 4-5 செகண்ட் பின்னாடியும் பாத்தீங்கன்னா கேப் விட்டு அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க அல்லது ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஸ்ப்ளிட் பண்ண கிளிப் மேல கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. அதுல கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கஸ்டமர் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க கர்வ் டூலுக்குள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டைம்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கரெக்டா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டோ மூவ் பண்ணி உங்களுக்கு கரெக்டா எந்த பொசிஷன்ல அந்த எஃபெக்ட் வரணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா சென்டர்ல ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் அந்த டைம்லைன் கீழே பாட்டம்ல டச் ஆகிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி இப்போ ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோமா வந்து ப்ரிவியூ மாதிரி காட்டுவாங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா நான் இப்போ வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்பீடா திரும்பி சென்டர்ல வந்து ஸ்லோமா ஆகி அப்புறம் நார்மலா போற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் மேல மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வேகமா வந்து ஸ்லோமாவாகி மறுக்கா நார்மலா மூவ் ஆகுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ கிராஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்க அப்படின்னா மேக் இட் ஸ்மூத்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பெட்டர் குவாலிட்டிங்கிறத கொடுத்துட்டு டிக் ஐக்கான் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டக்கரா ஸ்மூத் ஸ்லோமோ எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் வேணுமா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப் சாரதி.